அவர்களுடைய படுகொலையை கண்டித்தும் நீதி கோரியும் பல்லாவரம் பார் அசோசியேஷன் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மணிமாறன் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி ரியாசுதீன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தமிழரசன் அவர்களே, தம்பி ஜெப்ரி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்கின்ற அந்த குரலில் இந்த குரலோடு குரலாக வந்து நிற்கின்ற தோழர்களே, உறவுகளே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட செயலாளர் நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவங்க யார் பேரையும் சொல்லலை, அதனால் மன்னிக்கவும். நேற்றைக்கு தான் 2 நாட்களாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு என்னிடத்தில் தேதி கேட்டிருந்தார்கள். ஆனால் நேற்றைக்கு தான் நான் இந்த தேதியை உறுதிப்படுத்த முடிந்தது. ஏனென்றால் என்னுடைய மாமனாருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு தாம்பரத்திலே நடைபெற்றது. அது எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியும் என்று தெரியாது என்பதால் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்றிருந்தேன். தலைவரிடமும் சொல்லிவிட்டு அவர் வேறு ஏதாவது நிகழ்வில் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் நேற்றைக்கு தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோடு இந்த நிகழ்விலே, இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நம்முடைய மணிமாறன் அவருடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பார் அசோசியேஷன்ஸ் இந்த பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்திருப்பது சக வழக்கறிஞர் என்கின்ற அடிப்படையில் அல்ல, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு நாம் நீதி கேட்க வேண்டும், அந்த நீதியிலே நாம் நம்முடைய குரல் இருக்க வேண்டும் என்று ஒரு குரலாக தொடர்ச்சியாக போராடுகிற ஒரு சங்கம்தான் பல்லாவரம் வழக்கறிஞர்கள் சங்கம். அவருடைய தலைமையிலே நிறைய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சமுதாய பணியிலே மக்களுடைய பாதிப்பை, அந்த பாதிப்புக்காக நிற்கக்கூடிய, பாதிப்புக்காக நீதிக்காக நிற்கக்கூடிய ஒரு சங்கமாக மரியாதைக்குரிய மணிமாறன் அவர்களும் ரியாசுதீன் போன்றவர்களும் மாரிசங்கர் போன்றவர்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் களமாடி வருவதில் உண்மையே இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு. அவர் பேசும்பொழுது கட்ட பஞ்சாயத்து குறித்தும் ரவுடிசம் குறித்தும் பேசும்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பது என்பது எங்களுடைய கடமை. அதற்காக நீங்கள் எந்த பட்டமும் சுமத்தலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அரச பயங்கரவாதம் என்பது எல்லோரையும் ஒரு முத்திரை குத்தி உட்கார வைத்துவிடும், அல்லது புறந்தள்ளிவிடும், அல்லது தனிமைப்படுத்திவிடும். அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நிற்போம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நிலைமை இன்றைக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், அரசுக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடும் பொழுது நம்மை பார்த்து ரவுடி என்பார்கள். இன்னமும் நாம் கூடுதலாக போராடினால் தீவிரவாதி என்பார்கள். இன்னமும் நாம் கூடுதலாக போராடினால் பயங்கரவாதி என்று நம்மை சுட்டுக் கொள்வார்கள். ஆனாலும் நாம் அதையெல்லாம் கவலைப்படாமல் நாம் தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக நாம் போராட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள். அதை உறுதி எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார். அவர் மட்டுமல்ல, நாமும் இந்த களத்திலே நிற்கிறோம்.
எவ்வளவு அரசுக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவது என்பது சாதாரணம் அல்ல. சும்மா ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் நம்ம எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது அது சாதாரணம் அல்ல. அரசுக்கு எதிராக போராடுவது என்பது அதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவது என்பது ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அதே அளவுதான் அந்த அரசு தான் இந்த சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அரசுதான் இன்றைக்கு சாதியத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அமைப்பு முறைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த எதிர்த்து போராடுவதற்கு நம்ம அமைப்பாக வேண்டிய தேவை இருக்குது என்பதை உணர்ந்துதான் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த களத்திலே எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த களத்திலே நிற்பேன் என்று இந்த களத்திலே நின்று தொடர்ச்சியாக போராடியவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நம்முடைய ரியாசுதீன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னால், நான் ஆம்ஸ்ட்ராங்கை நான் பார்த்ததில்லை, அல்லது அதிகமாக நான் பேசியதில்லை, பார்த்திருக்கலாம், ஆனால் அதிகமாக நான் பழகியதில்லை என்றார். இந்த காலத்திலே தமிழ்நாடு முழுக்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவை போற்றுகின்ற பல்வேறு தம்பிகள் யாரும் பெரிதாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்திருக்கலாம், ஆனால் பெரிய நெருக்கம் இருக்காது. ஆனாலும் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அவருடைய படுகொலைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். என்ன காரணம்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ரியாசுதீன் அவர்கள் தலித் அல்ல, ஆனாலும் அவர் அந்த களத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார் என்றால் என்ன காரணம்? ரியாசுதீன் போன்றவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு தலித் அல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இந்த படுகொலையை கண்டித்து அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் இந்த சமுதாயத்துக்கு சமரசம் இல்லாமல் அவர் அர்ப்பணித்திருக்கின்ற அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம். மக்களுடைய விடுதலை தான் என்னுடைய உயிர் மூச்சு. இந்த மக்களுக்காக நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பாதையிலே ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லி நான் முழங்குவேன் என்று அவர் வாழ்ந்தார். சில பொறுக்கிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கூட அவர்கள் காவி சட்டை போட்டிருப்பார்கள். அவர்கள் ஜெய் பீம் சொல்ல மாட்டாங்க, பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவானுங்க, ஜெய் ஹிந்துன்னு பானுங்க. ஆனால் செய்கிறது பூரா பொறுக்கித்தனம், ரவுடித்தனம். அது ஆர்எஸ்எஸ்ல இருப்பான், இந்து முன்னணியில் இருப்பான், பாரதிய ஜனதாவில் பொறுப்பில் இருப்பான். அவனுக்கு அண்ணாமலை பல பொறுப்புகளை கொடுக்கிறாரு. அவர்களுக்கெல்லாம் கன்மேன், துப்பாக்கி ஏந்திய காவல்துறை இருக்கிறது. அதை விசாரிச்சோம்னா தெரியும். அவனுக்கு அவனே தீ வச்சுக்கிறது, அவன் வீட்டை அவனே கொளுத்திக்கிறது, அவன் காரை அவனே உடைச்சிக்கிறது, அவனுக்கு அவனே பிளேட் போட்டுக்கிறது. யாரு? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள். லிஸ்ட் பாருங்க. நான் இந்த லிஸ்ட்லாம் எடுத்து அன்றைக்கு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களிடம் இதை தெரிவித்தோம். திருப்பூர் மாவட்டத்திலே, ஈரோடு மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற இந்து முன்னணி, இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கிறான். அவ்வளவு வன்மம். ஆனா அவனுக்கும் காவல்துறை இருக்கு, போலீஸ். பேசுறதெல்லாம் மிக மோசமான வன்ம பேச்சு. இஸ்லாமியர்கள் மீது மட்டுமல்ல, அவர் சக இந்துக்கள் மீது கூட அவன் வெறுப்பை கக்குகின்றவன். ஆனா அவனுக்கும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. அவர்களுக்கு பெரிதாக எந்த அச்சுறுத்தல் இல்லை. ஆனாலும் தனக்கு ஒரு காவல்துறை வேண்டும், இல்ல போலீஸ் வேணும், அல்லது கன்மேன் வேணும் என்று அவர்கள் தனியாக காவல்துறையினுடைய உதவியோடு அவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த களத்திலே நிற்பவர்களுக்கு, சாதி எதிர்ப்பு களத்திலே நிற்பவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் அச்சுறுத்தல் இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் உயிர் சேதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து களத்திலே நின்றாலும் எங்களுக்கு துப்பாக்கி வேண்டாம், பாதுகாப்பு வேண்டாம், இந்த மக்கள் தான் பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த களத்தில் நின்றார்கள். அப்படித்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் அப்படித்தான் இந்த களத்திலே பெரிய இசட் பிரிவு பாதுகாப்பு இல்ல, போலீஸ் பாதுகாப்புல இல்ல. அலுவலகத்தில் ஒரு காவல்துறை வண்டி இருக்குது. அவர் கூட இப்ப சமீபத்தில் கௌரி லங்கேஷுடைய படுகொலைக்கு பிறகு
மரியாதைக்குரிய நம்முடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் கௌரி லங்கேஷை படுகொலை செய்த கும்பல் அந்த டைரியிலே அறிஞர் ரவிக்குமார் அவருடைய பெயர் இருக்கிறது. சனாதனத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக எழுதியவர் கௌரி லங்கேஷ் பத்திரிகையாளர். மரியாதைக்குரிய பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய நண்பர். அவரை வீட்டு கதவை தட்டி வீட்டை திறந்தவுடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு படுகொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அது பாஜகவினுடைய கிளை அமைப்பு அல்லது RSS கிளை அமைப்பு என்று பின்னால் கண்டறிந்தது. அவர்களை கைது செய்தார்கள், சிறைப்படுத்தினார்கள். அந்த சிறைப்படுத்தும் போது கிடைத்த டைரியில் அந்த பெயர்களிலே நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவருடைய பெயர் இருந்தது. இப்பொழுது அவருக்கும் ஒரு PSO போட்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் போட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படையாக. இப்ப தலைவர் எங்க இருக்கிறாருன்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லை, ரகசியம்லாம் இல்லை. நீங்க ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணா அல்லது அவருடைய ட்விட்டர் பேஜ் ஓபன் பண்ணா தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். அதனால எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர்கள் இன்றைக்கு யார் என்றால், இன்றைக்கு மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள். போலீஸ் பாதுகாப்புலாம் தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நிற்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை, நம்முடைய மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்திருக்கிறது ஒரு கொலை கும்பல். அந்த கொலை கும்பல் வெறும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னால் இவர்களை ஏவியவர்கள் யார் என்கின்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வைக்கின்றோம். அன்றைக்கு சம்பவம் நடந்த 5ஆம் தேதி கேள்விப்பட்ட உடனே தலைவர் அவர்கள் தொகுதியிலிருந்து நேரடியாக இரவு 2 மணிக்கு வந்த உடனே அங்கே போகலாம் என்று சொன்னார்கள். காவல்துறையினர் சொன்னார்கள் 2 மணிக்கு, விடிய காலை 2 மணிக்கு யாரும் இருக்க மாட்டார்கள், மறுநாள் காலை போகலாம் என்று சொன்னார். ஆகவே மறுநாள் காலையிலே சென்று அவருடைய உடலை எடுத்து நாம் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினோம். அதுவரை காவல்துறை உள்ளே யாரையும் விடவில்லை. அன்றைக்கு முழுமையாக அங்கே இருந்து அதற்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய துணைவியாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு எந்த இடத்திலே புதைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்களோ அதே இடத்திற்கு சென்றோம். தலைவர் அவர்கள் நேரடியாக இங்கு சென்றார்கள். அதற்கு பிறகு எந்த இடத்திலே அவருடைய உடல் வித்துடல் வைக்க வேண்டும், மக்களுடைய பார்வைக்காக வைக்க வேண்டும் என்கின்ற இடத்தை போய் பார்வையிட்டோம். அங்கேயும் பார்த்துவிட்டு புதைக்கிற இடத்திலே இந்த இடம் என்பது ரொம்ப சின்ன இடமாக இருக்கிறது என்று, கொஞ்சம் பெரிய இடமாக வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்த பொழுது அதையும் நாம் தெளிவுபடுத்தினோம். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், அன்றைக்கு உடனே மலர்வலை வைத்துவிட்டு மாலை வைத்துவிட்டு உடனே வரவில்லை. அன்றைக்கு முழுவதும் எல்லா இடங்களிலும் போய் பார்த்துவிட்டு மறுநாளும் அந்த இறப்பிலே முழுமையாக விடியற்காலை வரை இருந்து அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிறார் என்றால், விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறோம் என்றால், இந்த களத்திலே சமூக களத்திலே சமூக விடுதலைக்காக மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உண்மையான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதான் காரணம். இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த களத்திலே நாளைக்கு இருப்போமா இல்லையா என்று தெரியாது. நாம் நாளைக்கு வீரச்சாவடையலாம் அல்லது நாம் எதிரணியிலே வெட்டுப்பட்டு கூட சாகலாம். ஆனால் சாகும் வரை இந்த களத்திலே இந்த மக்களுக்காக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிந்தனை தத்துவம். எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போராளிகளை பொறுக்கிகள் கொல்லுவதுண்டு, ஆனால் வெல்லுவதில்லை என்று நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள். கொல்லலாம், ஆனால் நாம் வெல்ல முடியாது, நம்மை வெல்ல முடியாது. ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு மகத்தான தலைவர், DSP என்கின்ற ஒரு கட்சி, இன்றைக்கு அவர் இறப்புக்கு பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இன்றைக்கு அந்த இயக்கம், அந்த தலைவர் போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர் போட்ட விதை என்பது அவருடைய இறப்பு. நாங்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். விதைச்சிருக்கிறாங்க, விதைச்சதுனாலதான் எல்லோரும் முளைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இன்றைக்கு ரியாசுதீன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், ஏவியவர்களை நீங்கள் என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள், ஏவலாளிகளை என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள், ஆனால் ஏவியவர்கள் யார் என்கின்ற கேள்வியை முன்வைத்தார்கள். உண்மையாகவே காவல்துறைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை,
கூலிப்படை கும்பலை நீங்கள் இன்றைக்கு என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள். இதற்கு பின்னால் இருக்கின்ற ஏவியவர்கள் உண்மையிலேயே துணிச்சல் இருந்தால் இதை யார் ஏவினார்களோ, இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்களோ, எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் என்கவுண்டர் செய்ய வேண்டும். அப்படின்னா அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை என்கவுண்டர் என்பதை நியாயப்படுத்தவில்லை. ஆனால் இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில், அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இதுவரை 50-60க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றது. அவ்வளவு கூலிப்படை தான் செஞ்சிருக்கிறது. இந்த படுகொலையிலும் சம்பந்தப்பட்டவர்கள் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தான். ஏவியவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப தமிழ்நாடு முழுக்க கூலிப்படை கலாச்சாரம் என்பது, கூலிப்படை கும்பல் என்பது சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். கூலிப்படை ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தா கூட கொலை செய்யக்கூடிய கும்பலாக இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட கொலை கும்பலை காவல்துறையினர் இந்த மாதிரியான என்கவுண்டர் மூலமாக அழித்தொழிப்பது என்பது சரியான நடவடிக்கை தான். ஆனாலும் அந்த கொலை கும்பல் முற்றிலுமாக தடுக்க வேண்டிய, அழித்தொழிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கின்றது. சும்மா சாதாரண நம்ம நிராயுதபாணியா போறோம். ஒரு கூலிப்படை கும்பல் வெட்டினா எல்லாம் சிதறடிச்சு ஓடிடுறாங்க. ஆக இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு முற்றிலுமாக காவல்துறை இந்த கூலி கும்பலை, கொலை கும்பலை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சாதாரண விட்டான். அந்த கொலையை நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அவர் ஒரு மென்மையான ஒரு மனிதர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவ்வளவு யாரும் பேசினாலும் வாங்க பிரதர், வாங்க சார், இதை தவிர யாரும் ஒரு அதிர்ந்து பேச மாட்டார். அவரை போய் கட்ட பஞ்சாயத்து செய்யறாரு. அவருடைய அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கும். நான் முத என்னை என்கிட்ட பேசுறாரு. முதல் முறையாக அவர்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், நீங்க ஆயுள் சிறையில் இருந்தீங்களாமே, உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாண்ணே, ஆயுள் சிறைவாசியாக இருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் 3 ஆண்டுகள் இருந்து இப்போ பிணையில் வந்திருக்கிறேன், வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அவரே அதாவது ஒரு சமுதாயத்திலிருந்து அங்கே கலவரத்தில் பாதிக்கப்பட்டு, தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு ஆயுள் சிறைவாசியாக இருந்த ஒருவனை கண்டறிந்து தொலைபேசியில் அவரே தொடர்பு கொள்றாரு. நான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறேன், ஆனால் அவரே தொடர்பு கொண்டு நீங்கள் ஆயுள் சிறைவாசியாக இருந்தீங்களாமே, வாங்க பார்க்கலாம் சொல்லி கூப்பிட்டு அழைச்சார். நான் நேரடியாக வீட்டுக்கு சென்று அவரை போய் பார்த்தேன். அவர் உடனே சால்வை போட்டு அப்பொழுதே ஒரு புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகத்தை கொடுத்து பரிசளித்தார். கூட புத்தக சிலையும் கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் யாரா இருந்தாலும் அவரே வழியே போய் அவரே நேரடியாக பேசி வரவழைத்து அவரோடு அவர்களை பாராட்டுகின்றால் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பலமுறை நாங்கள் பேசியிருக்கோம், பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அம்பேத்கர் குறித்து, பௌத்தம் குறித்து நிறைய அவர் பேசியிருக்கிறாரு. பல வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கும் பல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு உருவாக வேண்டும் என்கின்ற அந்த விதையை போட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நம்ம எல்லாம் படிக்கணும். நம்ம வழக்கறிஞராக வெறும் படிக்கணும்னா வெறும் படிப்பல்ல, வழக்கறிஞர்களாக ஆனால்தான் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. வழக்கறிஞர் ஆனால் தான் நம்ம போலீஸோட சட்டம் ஓட முடியும். போலீஸ்ல நம்ம பேசுறாருன்னா என்ன பேசுறது, என்ன பேச முடியும்? நம்ம சட்டம் நமக்கு தெரியணும். சட்டம் தெரிஞ்சா போடா அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கலாம் காவல்துறையை பார்த்து. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புடைய நிலைப்பாட்டை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கூட ஒரு செய்தி, அந்த கொலை கும்பலுடைய அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் யாரோ போட்டிருக்கிறாங்க. அப்ப யார் அந்த 50 லட்சம் போட்டது? பணம் வந்திருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்ல வந்திருக்குன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்ப இதையும் காவல்துறை விசாரணை செய்து யார் அந்த 50 லட்சம் போட்டிருக்காங்க, யார் இந்த கூலி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த பொதுக்கூட்டம் என்பது, கண்டன பொதுக்கூட்டம் என்பது நீதி கோரி மட்டுமல்ல, நீதிக்கான போராட்டத்தையும் தாண்டி
பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட போராட்டமாக பொதுக்கூட்டமாக நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது பல இடங்களிலே இந்த கொலைக்கு நீதி வேண்டும் என்று கோருகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கொலைக்கு பின்னாடி ஆருத்ரா இருக்கிறது, அந்த ஆருத்ரா சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். ஆருத்ராவிலே பாஜக இருக்கிறது, அண்ணாமலை இருக்கிறது, பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் இருக்கிறார்கள். இது குறித்து நாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இதுவரை இந்த ஆருத்ரா என்கின்ற அந்த ஸ்காம் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறது. அந்த மோசடி கும்பல் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறார்களா? அந்த ஆருத்ராவிலே பாஜகவினுடைய அண்ணாமலை இருக்கிறார், பாஜக அதில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் முன்வைத்தோம். இதுவரை அது குறித்து எந்த பதிலுமே இல்லை, எந்த ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஆக நாம் இந்த பின்னணியிலிருந்தும் நாம் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதையே நாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே பல படுகொலை கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கூட அது ஒரு படுகொலை, தீபக் பாண்டியன் படுகொலையை கண்டித்து அங்கே நாங்கள் போராட்டத்தை நடத்திவிட்டு வந்திருக்கின்றோம். அதற்கு முன்பு தென் மாவட்ட படுகொலையை கண்டித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த படுகொலைகளை கண்டித்து அங்கே அந்த மாவட்டமே வன்கொடுமை பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற குரல் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் ஒழித்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டே இருப்போம் என்பதற்கான உதாரணம் தான் இந்த படுகொலைகளை கண்டித்து நடக்கின்ற போராட்டங்கள். வட மாநிலங்களிலே பாரதிய ஜனதா RSS சங்பரிவார கும்பலாக படுகொலைகள் நடத்துகிறார்கள். சனாதன கும்பல் கையிலே துப்பாக்கி இருக்கின்றது. அவர்கள் நேரடியாக கூலிப்படையாக மாறுகிறார்கள். இங்கே இருக்கின்ற கும்பல் அறிவாளை வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள். வீதியிலே தெருக்களிலே நீங்கள் எப்படி மறைத்து வருகிறார்கள், எப்படி கொண்டு வருகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமானது. ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கின்றது. வெறும் இந்த படுகொலை நடத்திவிட்டால் முடித்துவிட்டால் எல்லா தலித் தலைவர்களும் அல்லது தலித் இளைஞர்களும் அமைதியாக வீட்டிலே முடங்கி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இதை விட தீவிரமாக எங்களுடைய போராட்டமும் பயணமும் தீவிரமாகவே ஒழிய ஒருபோதும் சற்றும் குறையாது. நாங்கள் இதைவிட அதிரடி பாய்ச்சலில் முன்னெடுப்போம். இதைவிட விழ எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக முன்னேறுவோம். இந்த படுகொலை நடத்திவிட்டால் எல்லாரும் முடங்கி விடுவார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள், நாம் அடுத்த கட்டத்திற்கு போலாம் என்று நினைக்கலாம். ஆனால் தலித்துகளுடைய விடுதலை என்பது, தலித்துகளுடைய உரிமை போராட்டம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான போராட்டம். ஒரு சமுதாயத்திலே முழுமையாக இந்த மக்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார் என்றால் அதுக்கு எல்லோரும் அதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லோரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உணர்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு போராட்டம் என்பது எல்லோருக்குமான போராட்டமாக அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நோக்கி நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நினைவு பொதுக்கூட்டம், கண்டன பொதுக்கூட்டம் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர வேண்டும். நீதி கிடைக்கும் வரை நாம் போராடுவோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான எல்லோருக்குமான தலைவராக தான் நாம் பார்க்கின்றோம். அந்த கட்சிக்கான தலைவர் இல்லை, எல்லோருக்கும் சேர்ந்து எல்லா சமுதாய மக்களுக்குமாக போராடுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை முழுமையாக கண்டறிய வேண்டும், கொலையாளிகளுக்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை கொலை கும்பலையும் சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.